குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். இப்போது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 நிகழ்வுகள் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பேசுவோம். முதல்ல இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கிர பகவான் உச்சம் அடையக்கூடிய மாதமாக இது மாறுது. மீனராசிக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பெருசாக நல்லது எதுவும் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் இங்கே உச்சம் அடைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்குள்ளேயே தான் ஒரு உச்சமாவார், ஆனால் நல்லது செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் இங்கே உச்சம் அடைகிறத விட சுக்கிரன் குருவோட வீட்லையும் குரு சுக்கிரனுடைய வீட்லையும், அதாவது சுக்கிரன் மீன ராசிலையும் குரு ரிஷப ராசிலையும் இருக்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. இப்போது சுக்கிரன் 3ஆம் இடத்தை பலப்படுத்துகிற மாதிரியும் குரு ராசியை பலப்படுத்துகிற மாதிரியும் மாறுது. இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குரு ராசியை பலப்படுத்த போகிறார் பரிவர்த்தனையில் அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. அப்போது உங்களுடைய ராசிநாதன் ராசியை பலப்படுத்த போகிறார் அப்படிங்கும்போது வேறு என்ன சாமி வேணும்? இது வரைக்கும் ராகு கேதுவனால் இருந்த பிரச்சனையாகட்டும், சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகளாகட்டும், விரையச்சனி போயிட்டு இருக்குது மீனராசிக்கு. ராகு ஜென்ம ராகு வந்து லக்னத்துக்குள்ளேயே ராசிக்குள்ளேயே இருக்காரு. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அப்போது இந்த 12, 1, 7 பாவங்களில் பலவிதமான படிப்பணியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இத்தனையும் தாண்டி மீனம் இன்னும் சர்வை பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ மீனத்தினுடைய பாதிப்பை 70-80% குறைக்கிற விதமாக அவங்களுடைய ராசி அதிபதி பலமாகறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில். அடுத்ததாக இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுவரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வக்ரமாக இருந்தாருங்க. ஆனால் தை மாதம் குரு வக்ர நிவர்த்தி அடையுது. இது கூடுதல் அட்வான்டேஜ் மீனராசிக்கு. ஓகே, இதுதான் இந்த மாதத்தில் மிக முக்கியமான கவனிக்கக்கூடிய சில விஷயங்களில் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக படக்கூடிய விஷயமா இருக்குது. மற்றபடி இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்குள்ளேயே ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரமாக இருக்காரு, நீச்ச வக்ரமாக இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன், ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இணைவு. ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, முதல்ல தை மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அந்த சூரியனாகப்பட்ட கிரகம் பயிற்சி ஆகுது. தை மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். பாருங்கள், ஜாதகத்தில் எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ராசி அதிபதி பலம் பெற்று சூரியன் 11 இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் ஜெயிக்க பிறந்த ஜாதகர். எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் மேலே வந்துடுவாங்க. இது வந்து ஒரு ஜாதகத்திற்கு மூலநூற்களில் சொன்ன பலன். இந்த மாதிரி லக்னாதிபதி பலம் பெற்று 11ஆம் இடத்து சூரியன் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க. அவங்க சமூகத்தில் அவங்களுடைய சொந்த பந்தத்தில் யாரும் அந்தளவுக்கு டெவலப்பே ஆக மாட்டாங்க, அந்தளவுக்கு டெவலப் ஆகிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுடைய ராசி அதிபதி பலம் அடையுது. சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில். அப்போது மீனம் அதே மாதிரியான கான்செப்டுக்குள்ளே இந்த காலகட்டம் வருது. அப்போ அந்த விதி முழுமையாக பொருந்தி வருது. கண்டிப்பாக மீனம் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். வெற்றி பாதையெல்லாம் நோக்கி பயணிக்க வேணாம் சார், எனக்கு அந்த ராகு கேது கொடுக்குற டென்ஷனும் சனி கொடுக்குற டென்ஷனும் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறது கேட்குது. கண்டிப்பாக அந்த டென்ஷன் உங்களுக்கு 70-80% கம்மியாகும். அந்த லோடு இருக்காது. ஓகே, சூரியன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது எல்லா விதமான தோஷங்களையும் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த சூரியனுக்கு உண்டு. தை மாதம் 8ஆம் தேதி 21 ஜனவரி 2025 அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 2-9க்கு அதிபதி
5ஆம் இடத்துல வக்ர நீச்சமாக இருந்தார். இப்போ வக்ர பயிற்சியாகி கடகத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். வக்ர பயிற்சி ஆகுது செவ்வாய். 4ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வக்ரமாக. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தை மாதம் 11ஆம் தேதி 24/1/2025 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4-7க்கு அதிபதி, அவரும் போய் 11ஆம் இடத்துல போய் அமர்றாரு. தை மாதம் 11ஆம் தேதி மகர ராசிக்குள்ளே போயாச்சு புதன் அப்படின்னா தை 29 வரைக்கும் மகரத்தில் தான் இருக்கார். அதாவது 24/11/2025 11/2/2025 வரைக்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். நல்ல பிளேஸ்மெண்ட், அது ஒரு தொந்தரவும் இல்லைங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த சுக்கிரனுடைய உச்சகாலம் தை மாதம் 15ஆம் தேதி துவங்குது. 28 ஜனவரி 2025 அன்னைக்கு சுக்கிரன் உச்சமாகிறாரு. சுக்கிரன் உச்சமாகிறது மட்டும் இல்லாமல் குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் ஆகுது, அதை புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் தை மாதம் 22ஆம் தேதி 4 டிசம்பர் 2025 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறாரு. வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுவார் குரு. ஸோ அந்த அமைப்புமே இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா 6, 8, 12 பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. 12ஆம் இடத்துல அந்த சனி இருக்கிறார். 6ஆம் அதிபதி 11 கொண்டார், அது நல்ல விஷயம். 8ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளே வரப்போகிற பரிவர்த்தனையில் 3க்கு பலமாகுது. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, அப்போ நெகட்டிவ் பெருசாக இல்லை இந்த மாதத்தில். இப்போ ஒரு கிரகமாக பார்க்க போகிறோம், என்ன ஏது ஒவ்வொரு கிரகமும் என்ன பலாபலனை தருது அப்படிங்கிறத 1 by 1 நம்ம சொல்லிடலாம். முதல்ல சூரிய பகவான். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி. நோய் எதிர்ப்பு கடனை தரக்கூடிய கிரகம். இந்த கிரகம் போய் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்குது. இதோட பாசிட்டிவெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அத்துணை எதிர்ப்புகளையும் மீனம் ஜெயிக்கும். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இது. கண்டிப்பாக எதிர்ப்புகளை ஜெயிச்சிருவீங்க, யார் இருந்தாலும் சரி பார்த்துக்கிடலாம் அப்படின்னு. அதே போல் இரண்டாவதாக வேலையில் இது வரைக்கும் என்ன டென்ஷன் ப்ரெஷர் எவ்வளவு இருந்தாலும் சரி வேலையில் அதை அப்படியே அரெஸ்ட் பண்ணுறதுக்குண்டான வேலை என்னமோ அது நடந்துடும், அதை செஞ்சுடுவீங்க. இப்போ வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக போகிறீங்க. இப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய எஃபோர்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. மூன்றாவதாக உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்தது, அதுக்கான மருத்துவ செலவுகளோ வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துகிட்ருக்கு, எப்போ தான் ரெடி ஆகும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு. முக்கியமாக வயிறு சார்ந்து, இருதயம் சார்ந்து, தலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லா மீனராசி அன்பர்களுக்கும் உடல் தொந்தரவில் இருந்து நிவர்த்தி கட்டாயம் கிடைக்கும். 3. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இப்போது கடன் எதிர்பார்த்துட்டு இருப்போம். பொருளாதாரம் கொஞ்சம் சீர்படுத்துறதுக்காக இல்லை அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நல்ல பிளான் இருக்கும், நல்லா அச்சீவ் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் பணம் வாங்க முடியாமல், கடன் வாங்க முடியாமல் கடனுக்காக அலைஞ்சிட்ருப்போம் இல்லையா? அந்த விஷயம், இந்த கடனுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா கடன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார். குழந்தைங்க எப்படி படிப்பாங்க சார்? நல்லா படிப்பாங்க. அதே போல் விளையாட்டுலேயும் ஆர்வம் இருக்கும், விளையாட்டுலேயும் அச்சீவ் பண்ணுவாங்க, படிப்புலேயே அச்சீவ் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வீட்டில் நீங்கள் தான் ராணி அப்படின்னே சொல்லிடணும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டென்ஷன் இருக்குது, மீனத்திற்கு நிறைய டென்ஷன் இருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ராணி ஆகிடுவீங்க. உங்களுடைய பேச்சு தான் ஈடுபடும். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி வேலையில் ஒரு நல்ல growth இருக்கும். அடுத்ததாக ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, படிப்புக்காகவோ வேலைக்காகவோ இல்லை தொழில் செய்கிறதுக்காகவோ வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க, வெளியில் போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க, அது வரைக்கும் நடக்காமல் தடையாகிட்டே இருக்குதுன்னா அதை நடத்தி கொடுக்கறதுக்கு சூரியனுக்கு சாணத்தியம் உண்டு, கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இதெல்லாம் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நன்மைகள். இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால், இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கார் இல்லையா, விரைய சனி அப்படிங்கிற ஒரு சனி. அடுத்ததாக
உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ராகு, இந்த 3 கிரகங்களினுடைய பாதிப்பை 70% 80% குறைக்கிற வேலையை அந்த சனீஸ்வர பகவான் செய்திடுவார். கண்டிப்பாக அது நடக்கும், நடந்தே தீரும், அதில் மாற்றம் இல்லை. ஸோ இந்த விஷயமும் பார்த்துட்டிங்களா? அப்போது பாவகிரகங்களுடைய பாதிப்பை சனி முழுசாக குறைக்குது. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 12லேருந்து விரையச்சனியாக இருந்தாலும் சூரியன் 11ல் இருக்கிறார். அந்த சூரியனுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான குருவினுடைய பார்வை கிடைக்குது. குருவோட பார்வை மட்டும் இல்லை, செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2 பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்க்குறாரு. சார் செவ்வாய் தான் 8ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவார். 8ஆம் தேதி பயிற்சினால 8ஆம் பார்வையை சூரியனை பார்த்துரும். அப்போ சூரியனுடைய நகர்வு செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறதுங்கிறதுல என்ற மாற்றமும் இல்லை. அப்போது குருவினுடைய பார்வையும் ராசி அதிபதியினுடைய பார்வையும் பாக்கியாதிபதியினுடைய பார்வையிலையும் அந்த சூரியன் இருக்கும்போது 100% பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துருவார். அதை மீறி சின்ன தொந்தரவுகள் இருக்குது, என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். அதனால் எடுப்படக்கூடிய நெகட்டிவ் என்னன்னு பார்ப்போம். முதல்ல சூரியன் 11ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா பாருங்கள், இது வரைக்கும் உங்ககிட்ட எதிரிகளாக இருந்தவங்க இனிமேல் நண்பர்களாக ஆயிடுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் உங்களுடைய மூத்த சகோதரம், உங்களுடைய சித்தப்பா அப்படிங்கிற உறவு நிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும். இந்த காலகட்டம் உங்களுடைய மூத்த சகோதரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் உடல்நிலை சரியில்லாமல் போகும், இல்லைன்னா அவங்க கூட உங்களுக்கு சண்டையாகி விலகி வந்துடுவீங்க. இது மூத்த சகோதரம் மட்டும் கிடையாது, சித்தப்பா அப்படிங்கிற உறவு நிலைக்கும் இதே அமைப்பு தான். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய தாய் வழி உறவுகள் உங்களுடைய லாபத்தில் பங்கு போட்டுக்க ஆசைப்படும். என்ன சார் சம்பாதிக்கிறது எவ்வளோதான், இதுலேயும் இங்கே பங்கு போட்டுக்க ஆசைப்படும். உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய சந்தோஷத்தை அவங்களும் சேர்ந்து கொண்டாடணும்னு நினைப்பாங்க. பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண தெரியாது, சுய ஜாதகம் தான் சொல்லும் நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிட்டீங்களா, இல்லை மினிமம் லாபம் தான் கிடைச்சதா அப்படிங்கிறது சுயஜாதகம் சொல்லும். ஆனால் கண்டிப்பாக லாபம் உண்டு அப்படிங்கிறத கோச்சாரம் சொல்லுது. அப்போது அதனுடைய அளவீடு எவ்வளவுன்னு தெரியாமல் உங்கள்கிட்ட இருக்கிற காசு பணத்துக்கு அவங்க விருப்பப்படுவாங்க, உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்டு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, வயது முதிர்ந்த நபராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த மூட்டு வலி, கெண்டைக்கால் வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கு முதல் தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சுயம்பு மூர்த்திகளை வழிபாடு செய்கிறது. சுயம்பு வந்த லிங்கம் அப்போ அதுதான் வழிபாடு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சுயம்பு மூர்த்திகளை வழிபாடு பண்ணும்போது அந்த முட்டி வலியெல்லாம் காணாமல் போயிடும். ஆனால் முட்டி வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, இப்போ சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறது, 6ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதுனால நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் இந்த சின்ன நெகட்டிவ் இருக்குது. அது வழிபாடுன்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக சுக்கிரன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3-8க்கு அதிபதி. ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு உள்ளேயே வரப்போகிறாரு. ராசியில் உச்சம் அடையக்கூடிய சுக்கிரன், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் 2 பேருமே பலமடைகிறாங்க. அளப்பரிய தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அப்படிங்கிற எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் உங்கள் மனசுக்குள்ளே வேரூன்றக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்கள் மூலமாக தேவையான உதவிகளும் ஆதாயமும் கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுதே சார், இதனால் என்ன அப்படின்னா எகைன் உங்களுடைய ராசி பலமடையுது. எந்நேரமும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் தான் இருக்கும். அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி போகணும், வரணும், பிடிக்கணும், இங்கே வேலைக்கு போகணும், இல்லைன்னா இங்கிருந்து இன்னொரு வேலையை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாலும் அந்த வேலையை பற்றி பேசுகிற விஷயங்களாகவே இருக்கும். வேலையை தான் யோசிச்சுட்டு இருப்போம், கணவரையோ மனைவியோ கண்டுக்க மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி ராகுவும் கேதுவும் 1-7 இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தொழில் இந்த காலகட்டம் ஓட வைக்கும். அதாவது தை மாதம் 25, ஜனவரி மாதம் தை மாதம் 15, ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே எந்த அளவுக்கு தொழிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை துணைக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் இந்த காலகட்டம் மீனராசி அதை தவற விட்டு விடுவார்கள். அப்படிங்கிறத
சொல்லுது. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, தொழில் வேலைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனால ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து குடும்பத்துக்காக ஒதுக்கணும். வேலை மற்ற விஷயங்களை ஒதுக்கிட்டு ஹஸ்பண்டு கூட பேசுகிறது, ஒய்ஃப் கூட பேசுகிறது, குழந்தைகிட்ட ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகும்போது நீங்கள் அடுத்த நாள் ரொம்ப வேகமாக வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு உத்வேகம் கொடுக்கும். அதே போல் வந்து உங்களுக்கு குழந்தைகளையும் உங்களுடைய குடும்ப உறவுகளையும் மிஸ் பண்ணாமல் அவங்களுடைய அட்டென்ஷனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போது குரு பலமாகுது இல்லையா? ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற இடத்துல மீன ராசிக்குள்ளே குருவும் பரிவர்த்தனையில் ஆகிறாரு. அப்போ பலமாகுது இல்லையா? இப்போ மீனத்திற்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் உச்சமடைகிறதுனாலையும் குரு பரிவர்த்தனையில் பலமாகிறதுனாலையும் குழந்தை பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? இது வரைக்கும் மீனத்திற்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, குழந்தைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை அதுக்கான மருத்துவ செலவுகளை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய சுயஜாதகத்தில் 5ஆம் இடம் பலமாக இருந்து சரியான தசாபுத்தி அமைப்புகளும் நடக்கும் பட்சத்தில் இந்த மாதம் கரு உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்துது. கட்டாயமாக மருத்துவத்தின் மூலமாக தான் குழந்தை. நிறைய பேர் அந்த ஐவிஎஃப் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? ஐவிஎஃப் எல்லாம் இந்த டைம் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட்டை கொடுத்துரும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும், எந்த பிரச்சனையும் வராது. செயற்கை முறையில் கருத்தரிப்பு, அது நீங்கள் எப்படி வேணாலும் ஐவிஎஃப் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், அது நிறைய இது இருக்குது, பார்த்துக்கோங்க. செயற்கை முறையில் பண்ணும்போது கண்டிப்பாக அது உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் 99.99% இருக்குது. காரணம் என்னென்னா, ராகு செயற்கை முறையில் அப்படிங்கிற விஷயம், குரு கருத்தரிப்பு. அப்போது இது வந்து ராசிக்குள்ளேயே அந்த அமர்வு நடக்கும்போது கண்டிப்பாக அது வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இந்த 3ஆம் இடம் பலமாயிடுச்சு, 1ஆம் இடம் பலமாயிடுச்சு, இதே போல் 8ம் பலமாகுது சார் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாக்குவாதங்கள் எதனால் வரும் அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்குவோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வரும். நம்மளுக்கு நல்லதை நினச்சி தான் நம்ம வாழ்க்கை துணை நம்மளுக்காக செய்வாங்க. இல்லை அது இப்படி இல்லை, இந்த மாதிரி மனநிலைமையில் இருந்துட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளை கொண்டு வந்துடுவோம். சில நேரங்களில் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குவோங்க, தேவையற்ற சந்தேகத்தை உண்டு பண்ணிவிடும். சந்தேகத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க, கவனம். கணவன் மனைவி உறவில் இது கவனம் வேணும். ஏன்னா அஷ்டமாதிபதி பலமாகிறாரு, ராசியாதிபதியும் பலமாகுது, 7ல் கேது இருக்குது அப்படிங்கிறது கணவன் மனைவி உணர்வில் கண்டிப்பாக பலம். என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் 1, 6, 10 தசாபுத்தி நடந்துட்டு இருந்துன்னா பிரிவினையை நோக்கி அதை இழுத்துட்டு போயிடும். சின்ன சின்ன சண்டையாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பிரிவினையை நோக்கி போகும்போது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அதற்கு அந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு கொஞ்சம் அந்த எரியிறுதியில் எண்ணெய் ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புதனனுடைய நகர்வு வேறு இருக்குது. தை மாதம் 11ஆம் தேதி 24 ஜனவரி 2025 அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போ 7ஆம் அதிபதி 11ல். இது என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக பேசுவாங்க. அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கா தங்கச்சி மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அது உங்கள் காதுக்கு வர்றது எப்படி வருந்துறீங்களா? எல்லாத்துக்கூடையும் சிரித்து பேசுகிறாங்க, எல்லாத்துக்கூடையும் வளைஞ்சிட்டு போகிறான், இந்த மாதிரி இருக்குது, எப்படி இவங்க கூட குடும்பம் நடத்துகிற, எப்படி இவங்க கூட இருக்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக தான் வரும். உங்கள் நண்பர்கள் மூலமாக தான் வரும். அப்படி நண்பர்கள் மூலமாக வரும்போது அதை நம்ம உள்வாங்கிட்டு உடனே ரியாக்ட் பண்ணுற ஒரு குணம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கடைசி வரைக்கும் பழி வாங்கணும், இல்லை கடைசி வரைக்கும் அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடைய நபர்களும் இருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுமே டேஞ்சர். முதல்ல அப்படிலாம் கிடையாது, அவளை பற்றி எனக்கு தெரியும், அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ப்ராக்டிக்கலாக அவங்க சொல்கிறது மீண்டும் மீண்டும் அவங்க வந்து நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா இந்த விஷயத்தை எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், உன் வேலை என்னமோ நீ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டு போயிடுங்க. ஆனால் இதை நம்ம செய்ய மாட்டோம், இது நம்ம செய்ய மாட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் நிதானம் வேணும் அந்த விஷயத்தில். எல்லாத்துக்கூடையும் சகஜமாக கேஷுவலாக தான் பழகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்புங்க.
அது வந்து சுய ஜாதகத்தில் இன்னும் கிரக சேர்க்கையில் கிரக அமைப்புகள்லாம் மாறி இருக்கும்போது எப்படி என்ன ஏதுங்கிறது தெரியும். அப்போ கிளியராக சொல்லிடலாம், இது இப்படி தான் இருக்குது, இதுலேருந்து ரெக்கவர் பண்ண முடியாது, இல்லை கண்டினியூ பண்ணலாம், இல்லை டிவோர்ஸ் வரைக்கும் போகும், என்ன ஏது அப்படிங்கிறது சுய ஜாதகங்களை பார்த்து முடிவு பண்ண முடியும். ஆனால் கோச்சார அமைப்புகளில் சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தூண்டுதல்கள் உங்களுக்கு உருவாகும், கண்டிப்பாக வரும். சுய ஜாதகத்தில் அதே அமைப்பு இருந்ததுன்னா அது பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த மாதிரி தூண்டுதல்கள் வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இப்படி தூண்டுதல் வருதுன்னா அங்கேயே நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிடுங்க. சுயஜாதகம் எப்படி இருக்குது என்னதுங்கிறது ரெண்டாவது. அப்போது அது கணவன் மனைவி உறவை பேலன்ஸ்டாக பார்த்துக்கிறது முதல் கடமையாக இருக்குது மீன ராசிக்கு. மற்றபடி வேலையில், தொழிலில், செலவு, அலைச்சல், இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் உங்களை யாருனாலையும் பீட் பண்ண முடியாது. ஏன்னா ராசி அதிபதி பலம் அடைகிறாரு. அதனால் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும், எந்த விதமான தொந்தரவுகள் வந்தாலும் உங்களால் பீட் பண்ண முடியும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. அந்த பாதம் மூட்டு சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் நெகட்டிவை தவிர மற்றபடி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. அடுத்தது செவ்வாய் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 2-5 அதிபதி, 2-9 அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். நீச்ச வக்ரமாக இருந்து வக்ர பயிற்சி ஆகுது. மிதுன ராசிக்குள்ள செவ்வாய் வர்றாரு. மீன ராசிக்கு அது என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 2ஆம் அதிபதி நாளில் பேசியே நிறைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. பேச்சில் உங்களுடைய திறமை அப்படி வெளிப்படும். அதே நேரத்தில் பேச்சில் கோபமும் வெளிப்படும். ஒரு முறைக்கு 2 முறையெல்லாம் கோபப்படுவோம். நான் சொல்கிறதா நான் பேசுனதையே திருப்பி சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் விட்டுருங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் ஒரே டைம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை பற்றி பேசவே கூடாது. அவங்ககிட்ட அதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அடுத்து 9ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. சொல், சிந்தனை, செயல் எல்லாமே தெளிவாக இருக்க போகுது. உங்களுடைய திறமை கேட்டால் அங்கீகாரம் கிடைக்க போகுது. பதவி உயர்வு, இடமாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். வேலை மாற்றமும் இடமாற்றமும் ஒரு பொசிஷன் சேஞ்சு, அடுத்த போஸ்டிங்கில் உட்கார வைக்கிற மாதிரியாகவோ, இல்லை அடுத்த நல்ல சேலரி ஹைக்கில் அதே பொசிஷனில் வேறு இடத்துல உட்கார்ற மாதிரியாகவோ இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. 10ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கிறதுனால கொஞ்சம் வேலையில், தொழிலில் அவசரம் மட்டும் வேண்டாம், கொஞ்சம் பொறுமை இருந்தால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லுது. இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனைக்கு அப்புறம் மீன ராசி இது வரைக்கும் இருந்த பிரச்சனையிலிருந்து முழுசாக ரிலீஸ் ஆகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி போங்க. அங்கே ஜீவ சமாதியில் 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை பண்ணுங்கள். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமோகமான மாதமாக உங்களுக்கு இருக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.